தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 45 கட்சிகள் அழைச்சிருக்கிறாங்க, அனைத்து அழைச்சிருக்கிறாங்க. அதிலே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கான காரணத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் மூலமாக இன்று தெரிவித்திருக்கின்றோம். முதலமைச்சருடைய கடிதத்திற்கு பதில் கடிதத்தை சற்று நேரத்திற்கு முன்பு, சில நிமிடங்களுக்கு முன்பு அனுப்பியிருக்கிறோம். அதில் விலாவாரியாக முதலமைச்சருக்கு பதில் சொல்லியிருக்கோம். அவருடைய கடிதத்தில் 3 பக்க கடிதத்தில் முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமல்ல, மொழி பிரச்சனையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து நிறைய கேள்விகள் அதில் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் தகுந்த பதில் நாங்கள் அளித்திருக்கின்றோம். அளித்துவிட்டு முதலமைச்சருக்கு அதே நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறோம். ஏன்னா எங்கேயும் கூட எந்த ஒரு மாநிலத்திற்கும் யாரும் அநியாயம் செய்வதாக இல்லை. அதுவும் தமிழகத்திற்கு எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அநியாயம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிற கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அந்த கடிதத்தினுடைய நகல் உங்களுக்கு வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் சொல்லியிருக்கோம். அதில் முதலமைச்சருக்கு சில கேள்விகள் நாங்கள் கேட்டிருக்கோம். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்க 848 சீட் ஒதுக்குவாங்க, அல்லது தமிழகத்திற்கு 22 சீட்டு கொடுக்கணும், ஆனால் 10 சீட் தான் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா 12 சீட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது? ஒருவேளை இவங்க தான் சொன்னாங்கன்னு நீங்க தெரியப்படுத்தினா எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய தயார். நீங்க எதுவுமே இல்லாம உங்க பாட்டுக்கு செயற்கையாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், மாணவ செல்வங்களுக்கு எதிராக பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், இதற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க வைங்கன்னு நாங்கள் டிமாண்ட் பண்றோம். இல்லாத ஒரு விஷயத்திற்காக எதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வைக்கிறீங்க அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். இது முதல் விஷயம் உங்களுக்கு. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற 5ஆம் தேதி, மார்ச் 5ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே 3வது மொழி நம்முடைய மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். சென்னையில் நிகழ்வில் நான் பங்கேற்கின்றேன். தமிழகம் முழுவதும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள். அன்னைக்கு ஒரு வெப்சைட்டும் லான்ச் பண்றோம். 2 விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடக்கும். இன்னைக்கு காலையில சென்னையில் நம்முடைய தலைமை அலுவலகத்தில் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், எல்லா தலைவரோடு சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வெப்சைட் மூலமா நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஆதரவு கொடுக்கறவங்க போடலாம். அதே போல ஃபீல்டில் ஃபார்ம்லையும் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். இது மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்படக்கூடிய இயக்கம் மார்ச், ஏப்ரல், மே கடைசி வரை முழுமையாக இந்த இயக்கம் நடக்கும். எங்களுடைய இலக்கு 1 கோடி கையெழுத்து, 1 கோடி கையெழுத்தை தமிழகத்தில் வாங்கணும். அதை மாண்புமிகு ஜனாதிபதி அவங்க கிட்ட கொடுக்கணும் என்பது எங்களுடைய விருப்பம். அதனால அந்த 2 விஷயத்தை பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோங்கன்னா, அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். தொகுதி சீரமைப்பு பற்றி மக்கள் தொகை அடிப்படையிலையா, விகிதாச்சார அடிப்படையில் இந்த குழப்பமான விஷயத்தை அண்ணாமலை ஒரு நிமிஷம், இந்த பிரச்சனை கிளப்புனது யாருங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த பொருளையை கிளப்புனது யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் போடுறாரு. எனக்கு டெல்லியிலிருந்து சொன்னாங்க, எனக்கு தகவல் வந்துச்சு, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, 848 சொன்னாங்கன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அவர். அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாங்க வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோங்கன்னா, அதாவது ப்ரோ ரேட்டா, விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்தியாவில் 543 மக்களவை தொகுதிகள் இருக்கு, 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தமிழகம் 39 பேர் நாம இருக்கோம். அப்படின்னா 543 நம்ம எவ்வளவு ஒரு ரேஷியோ போட்டுக்கிட்டீங்களா? 7.1516% இருக்கும். 7.2% குறைவு. நாளைக்கு அது 600 சீட்டோ 700 சீட்டோ 800 சீட்டோ 900 சீட்டோ அது வரும் பொழுது விகிதாச்சாரம்னா என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுல தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ, நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலையும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கறது விகிதாச்சாரம். நாளைக்கு அது 1000 சீட்டு போனாலும் அதே 7.2% தானே. இன்னைக்கு யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் 543 எத்தனை சதவீதமோ, நாளைக்கு சீட் அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே. இதுதானே விகிதாச்சாரம், இதான ப்ரோரேட்டா. இதை மறுபடியும் குழப்பி ராசா அவர்கள் போன்றவர்கள், எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலனா அவங்களுடைய நோக்கம் என்ன? தமிழக மக்களை குழப்பணும், அடிப்படை பிரச்சனையை தமிழகத்தில் பேசக்கூடாது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடை பத்தி யாரும் பேசக்கூடாது,
லஞ்ச லாவண்யத்தை பத்தி பேசக்கூடாது, சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் கொண்டு வரும் பொழுது மிக தெளிவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும் தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த டேர்ம் முடிஞ்சு 2029 வர இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய டேர்ம் அது 2034 முடியும். அது முடியும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல். இவங்க ஒரு வருஷமா ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதாமா, எங்க திமுக ஆட்சி கலைஞ்சிருமா, எங்க திமுக ஆட்சி 4 வருஷத்துல இல்லாம போயிருமான்னு இப்படிதான் கதை கட்டிட்டு இருந்தாங்க. பாராளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் பொழுது தெல்ல தெளிவாக எப்படி வரும் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அதற்கு தலைமை ஏற்று ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி நாம தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லும் பொழுது சென்சஸ் எப்ப வரும், டேட்டா எப்ப வரும், ஏன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எப்படி வரும், ஏன்னா உங்களுக்கு சென்சஸ் டேட்டா கூட தேவை இருக்காது. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா தான் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா வேணும், மக்கள் தொகை வேணும். இன்னைக்கு நம்ம ப்ரோரேட்டான்னு சொல்றோம். இருக்கக்கூடிய சீட்டு அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் மேல உயரப்போகுது. இது எல்லாம் நாம் சொன்ன பிறகு மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக? இதை தெல்ல தெளிவா அமித்ஷாஜி அவர்கள் மட்டும் இல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2023 சொன்னாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீராய்வு என்ன பண்றோமோ அது இருக்காது, இது காங்கிரசினுடைய கனவு, மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கணும், நாம் அப்படி கொடுக்க போறது கிடையாதுன்னு சொன்னாச்சு. சொன்ன பிறகு மறுபடியும் நீங்க குட்டை குழப்பறீங்கன்னா நீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக நீங்க ஏமாத்து வேலை செய்றீங்கன்னு தான் அர்த்தம்.